இந்த மேடையில். ஆனால் நான் என் மேலே நீங்கள் விமர்சனம் இருந்தாலும் கூட நான் பேசினதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் தாராளமாக நான் சுய விமர்சனத்துக்கு ஏற்றுக்கிறேன். நான் விவாதிக்க வேண்டிய அரசியல் என்பது நவம்பர் 1 ஜூலை 18 என்பது அல்ல. தமிழ்நாடு விடுதலையா, இங்கே திராவிட விடுதலையா, இந்திய விடுதலையா என்பது அவன் விவாதிக்க வேண்டிய அடிப்படையான பொருள். இங்கே விவாதிக்க வேண்டிய அரசியல் என்பது இந்திய தேசியமா, தமிழ் தேசியமா, இந்திய விடுதலையா, தமிழ் விடுதலையா? அப்ப இதுதான் இங்கே தமிழ்நாட்டுடைய அடிப்படையாக இன்றைக்கு தேவையான விவாதம் என்பது. ஆனா இடையில இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? தமிழ் தேசியமா இல்லை திராவிட தேசியமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் இருக்கு. ஆனா இதுல தமிழ் தேசியத்தைக்கும் தமிழ்நாடு விடுதலைக்கும் திராவிடத்துக்குமான மோதலை இன்னொரு போலி தமிழ் தேசியவாதம், அதாவது தரகு தேசியவாதிகள் ஒரு மோதலை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அடிப்படை அரசியலை நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு போலி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற சீமான் போன்ற போலி அரசியல்வாதிகளின் அரசியல், அதாவது நம்முடைய தமிழ் தேசிய அரசியலினுடைய திசை வழி போக்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விவாதிக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ்நாட்டு விடுதலையை நாம் பேச வேண்டும், தமிழ் தேசிய அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த அரசியலை விட்டுவிட்டு சீமான் போன்ற பேசுகின்ற சீமான் மாதிரியான ஆட்களுக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டு அவர்கள் பேசுகின்ற அரசியலுக்கு நாம் பலியாகி கொண்டு பேச வேண்டிய அரசியலில் இருந்து நாம் பிற்போக்குத்தனமாக எங்கள் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பிற்போக்குத்தனமான அரசியலை நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் ஒரு அம்பேத்கரிஸ்டாக தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தில் நான் களமாடி கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஆனால் திராவிட அரசியலை நான் மறுக்கிறேனா என்று கேட்டால் இல்லை. ஒருவேளை மார்க்சிய லெனினிய கோட்பாட்டை நாங்கள் மறுக்கிறோமா என்றால் இல்லை. நாங்கள் மார்க்சிய லெனினிய கோட்பாட்டை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறோம். தமிழ்நாடு விடுதலை என்பதை மார்க்சிய லெனினிய கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதுதான் சரி. தமிழ்நாடு விடுதலை என்பது தமிழ் தேசிய அரசியலை எங்கிருந்து தொடங்குவது? நீங்க நான் வெளிப்படையா சொல்றேன், தோழர்கள்லாம் இங்கே காஷ்மீர் விடுதலை பத்தி பேசினாங்க. காஷ்மீர் விடுதலையை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆதரிக்கிறோம், தமிழ் புலிகளும் ஆதரிக்கிறோம். ஆனால் காஷ்மீர் விடுதலையை அங்கே கம்யூனிஸ்டுகள் நடத்துகிறார்களா, அங்கே ஜனநாயக போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தொடங்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். எந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் போராடாத எவரும் கம்யூனிஸ்டாகவும் இருக்க முடியாது. ஏன், அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகவாதியாக கூட இருக்க முடியாது என்று லெனின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்டுடைய வேலை என்ன? காஷ்மீர்ல ஒரு ஜனநாயக போராட்டம், அதாவது அவர்கள் கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்தாத போராட்டமாக இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்டுகள் அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்க வேண்டுமா இல்லையா? காஷ்மீர் விடுதலையை நாம் ஆதரிக்கிறோம், மியான்மர் விடுதலையை ஆதரிக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலஸ்தீனத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குமான ஒரு மோதல் போர், அது இங்க இருக்கக்கூடிய உலக முதலாளிகளுடைய நலனுக்காக நடக்கிற போராக இருக்கலாம், அது ஏகாதிபத்தியத்தினுடைய போராக இருக்கலாம். ஆனால் ஒரு கம்யூனிஸ்டுகள், ஏன் தமிழ் புலிகளை போன்ற ஒரு ஜனநாயகவாதிகள் கூட அந்த போராட்டத்தை ஆதரிக்கணும். அவன் கம்யூனிஸ்டாக இல்லை என்றாலும் கூட ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய நாம் குறைந்தபட்சம் எந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை நாம் ஆதரிக்கணும். இதுதானே அரசியல். இதுல போலி தமிழ் தேசிய அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் எப்படி காஷ்மீர் விடுதலை ஆதரிப்பார்கள், எப்படி பாலஸ்தீன விடுதலை ஆதரிப்பார்கள், எப்படி மியான்மர் விடுதலை ஆதரிப்பார்கள்? அப்ப இந்த அடிப்படை அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் காஷ்மீர் விடுதலை ஆதரிக்கிறவர்கள் தமிழக விடுதலை ஆதரிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே இந்த சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் கம்யூனிஸ்டுகள்டே சில பேருக்கு இந்த சிக்கல் இருக்கு. நாங்க ஈழத்துக்குள்ள ஈழ விடுதலை தனியால நான் ஆதரிக்க முடியாதுங்க. அவங்க ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒரு அங்க வாழ கத்துக்கணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிங்கள தேசிய பாட்டாளி வர்க்கமும் இங்க இருக்கக்கூடிய ஈழ தேசிய பாட்டாளி வர்க்கத்துக்குள்ளே பிளவு ஏற்பட்டோம் அப்படின்ற ஒரு முரண்பாடு இருக்கு. ஆனா அங்க நடைமுறையில இயல்பான அரசியல் சூழல் அப்படி சாத்தியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்காக, ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈழ மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய சிங்கள பாட்டாளி வர்க்கம் கிளர்ந்திருந்து உள்நாட்டு யுத்தத்தை நடத்திச்சா?
நடத்தாது. ஏன் என்று சொன்னால் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. அங்க ஈழ விடுதலைக்கு தனிச்சையாக ஒரு தன்னந்தனியாக தன்னித்து ஒரு தேசிய விடுதலைக்கு போராடுவதுதான் சரி. அதே இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய போராளிகளும் ஜனநாயகவாதிகளும் இலங்கை விடுதலையை தனிநாடு விடுதலையை ஆதரிப்பது ஒவ்வொரு ஜனநாயகவாதியுடைய கடமை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல். அதே போல சரி, ஈழ விடுதலையில நாம் ஆதரிக்கிறோம், தமிழ்நாட்டு விடுதலையில தமிழ்நாட்டு விடுதலையை பேசுகிற போது இங்க ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. மிகப்பெரிய சந்தர்ப்ப அரசியலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய ஒரு என்ன சொல்றது ஒரு தரகு தேசிய அரசியல் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு போலி தமிழ் தேசிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. போலி தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இங்க வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியல. தமிழ் புலிகள் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், சீமான் போன்றவர்கள் போலி தமிழ் தேசியவாதிகள். இதுதான் முரண்பாடு, இங்க இருக்கக்கூடிய முரண்பாடு. இப்ப போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாம திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அவ பாக்குறது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான முரண்பாடு இங்க நம்ம கூறிட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிடத்துக்குமான முரண்பாட்டை உருவாக்குறது. அப்படி முரண்பாட்டை தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான முரண்பாட்டை உருவாக்குவதே அடிப்படையில் நாம் சரியாக இந்த அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அடிப்படையினுடைய குற்றச்சாட்டு. தமிழ் புலிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். தமிழ் தேசிய அரசியலை மிக சரியாக புரிந்து கொள்ளாமல் திராவிடத்தின் மீது பழி சுமத்துவது, திராவிட அரசியல் மீது பழி சுமத்துவது. திராவிடம் என்பது ஒரு தேசிய விடுதலை பேசுகிற அரசியல் அல்ல. ஆனால் திராவிட அரசியல் என்பது அடிப்படையில் இந்திய பார்ப்பனிய ஆரியத்துக்கு எதிரான ஒரு பண்பாட்டு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் தான் திராவிட அரசியல். ஒரு பண்பாட்டு யுத்தத்தை, ஒரு பண்பாட்டு கிளர்ச்சியை முன்னெடுக்கிற அரசியல் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல். இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ளாமல் தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் இங்க அதிமுகவா திமுகவா நீங்க சண்டை போட்டு இருக்கோம். இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்குமான சண்டை கிடையாது. இங்க இந்திய தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான முரண்பாடு தான் இங்க ஆழமாக இருக்கு. இங்க நாம் எதை பேச வேண்டும்? இங்க இந்திய தேசியம், அதாவது இந்தியா ஒரு தேசம் முதல்ல கிடையாது, தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை தேசம் இங்க கட்டமைச்சிட்டு இருக்கா. இந்தியா பல்வேறு தேசங்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பல ஒன்றியங்களிலே சிறைக்கூடம். இங்கே தனித்தனியாக காஷ்மீர் தனி விடுதலை நடத்த வேண்டும், இங்கே மியான்மர் தனியாக விடுதலை நடத்த வேண்டும், இங்கே தமிழ்நாடு தனியாக விடுதலை நடத்த வேண்டும். இங்கே யாருக்கும் விடுதலை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அடிப்படையில். ஆக எனவே இந்த விவாதத்தை நாம் மீண்டும் மறுபடியும் பேசுவோம். இந்த விவாதம் சரியான விவாதம். உண்மையில இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இப்படி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தின தோழர்களுக்கு உண்மையிலே நான் தமிழ் புலிகளின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுனே பாராட்டுறேன். என் தோழர் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால இந்த விவாதத்தை இதோடு நிப்பாட்டிக்கிறோம். இப்படி ஒரு விவாதத்தை மீண்டும் நீங்க ஏற்பாடு செய்யுங்க. மீண்டும் நல்ல தரவுகளோட விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.